ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்துற போர்ல ஈரானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இந்திய மக்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு. ஆனா எப்ஸ்டீன் ஃபைல் ஹீரோ நரேந்திர சரண்டர் மோடியோ அமெரிக்காவுக்கு எந்த எதிர்ப்பையும் காட்டல. சங்கிங்க கூட்டம் போராடுற மக்களை தேச விரோதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. 1000 பேரை பாத்துருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. ஆனா போராட்டத்துல ஈடுபட்ட இந்திய மக்களோட ஈரான் பாசத்துக்காகத்தான் இந்திய கப்பலை ஹார்முஸ் ஜலசந்தி வழியா அனுமதிச்சதா ஈரான் அரச பிரதிநிதி தெளிவா சொல்லியிருக்கிறார். They condemned the operation. They follow justice. நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடிலடா நினைச்சேன், ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. We informed our people in Iran sympathy and solidarity of our brothers and sisters in India. They are suffering from shortage of gas, shortage of petrol, and they have to provide them and help them and support them. And as well as our embassy also tried several times to help this issue and to solve the problem for our dear brothers and sisters in India. எனக்கு வெறி வரக்குள்ள இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறியும் தான் போவேன். வெறி வரதா போடா. நல்ல வேளை கப்பல் வர நான் தான் காரணம்னு மோடியும் சங்கி கூட்டமும் அடிச்சு விடுறதுக்கு முன்னாடியே உண்மை வெளியாயிடுச்சு. இல்லனா இதையும் வச்சு ஒரு அரசியல் வித்தையை செஞ்சிருப்பாங்க. காலம் வராதப்பா. சரி இருக்கட்டும். ஆக்சுவலா நீங்க சொல்ல வேண்டியது ஜெய் மோடி கிடையாது. நட்பு பாராட்டி ஹார்முஸ் ஜலசந்தியை இந்தியாவுக்காக ஓபன் பண்ணி விட்டு மோஜ்தாபா, அதாவது ஈரானோட சுப்ரீம் லீடர் மோஜ்தாபாவுக்கு ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. ஜெய் மோஜ்தாபான்னு சொல்லிட்டு எப்படியும் அதை நீ பண்ண மாட்ட. வழக்கம் போல நீ உன் வாய் உன் உருட்டுன்ற மாதிரி உங்க மோடிக்கு ஜெயின்னு சொல்லிட்டு போய் பொங்கி சாப்பிட்டு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி ஃபீல் பண்ணாத. பண்ணை வீட்டுல நடந்த போதை பார்ட்டியில நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் ஃபுல் போதையில சிக்கியிருக்காரு. விவரமா சொல்லுப்பா. ரெய்டு போன போலீஸ்காரங்க மேல அங்கிருந்தவங்க துப்பாக்கியால சுட்டது அதிர்ச்சியை கிளப்பிருக்கு. இதோ மோடி கூட போட்டோல இருக்கிறாரே, இவர்தான் தெலுங்கு தேசம் கட்சியோட ஏலேரு தொகுதி எம்பி மகேஷ். ஹைதராபாத்ல டிஆர்எஸ் கட்சியோட முன்னாள் எம்எல்ஏ பைலட் ரோஹித் ரெட்டியோட பண்ணை வீட்டுல நடந்த போதை பார்ட்டியில தான் மகேஷ் கலந்துகிட்டு ட்ரக் அடிச்சிருக்காரு. போதை பார்ட்டி என்ன டேய், இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா. கோட்டர் பாட்டில பாக்கெட்ல மறைக்கலாம், ஆனா பீர் பாட்டிலே மறைக்கலாம்னு பாக்குறீங்க பாத்தியா? இட்ஸ் நாட். இப்படி போதை ஆசாமிகளும் பாலியல் வன்புணர்வு ஆட்களும் தான் பாஜகவிலையும் அதோட கூட்டணியிலையும் இருக்கிறாங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கி. இவங்களை வச்சுக்கிட்டு தான் பாஜக நாங்க ரொம்ப நல்லவங்கன்னு வெக்கமே இல்லாம சொல்லிக்கிட்டு தெரியுது. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. வந்துட்டாயா இன்னும் 48 மணி நேரத்துல குடமுழுக்கு பண்ணி மஞ்சள் தண்ணி கழிச்சு சொக்கப்பனை கொளுத்தி குத்து நடத்தி உனக்கு மசாலா கொள்ள செய்யறேன்டா. பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ பாக்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? எங்க ஒரு மதுரை வீர சாமிக்கு வந்து நேர்ந்து விட்டுட்ட. இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. கல்கத்தாவுக்கே காப்பு கட்டிட்ட. தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. ஜென்ம விரோதி வேணும் நான் மன்னிச்சுடுவேன். அது குளிப்பறிக்கிற துரோகியை மன்னிக்கவே மாட்டேன். இனிமே வாய்ஸ் இருக்கிற வரைக்கும் என்ன பார்க்க கூடாது. அப்படி பார்த்த அப்புறம் வாய்ஸ் இருக்காது. பொழைச்சிட்டு போடாலும் விட்டுட்டு போறேன். இதே செட்டப்பை கடைசி வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்து போயிருக்கலாம். இல்ல முடியாது, செஞ்ச பாவ விடாத. தப்பு பண்ணிட்டு நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்லை. யார பத்தி நான் பேசிட்டு இருக்க? என் தலைவரை பத்தி பேசுறியா? ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார், சிஸ்டத்தை மாத்தணும். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. தலைவர் பயந்துட்டாரா? ஆண்டவனை தவிர வரை யாருக்கும் பயப்படாத சிங்கண்டாய தலைவர். உன் பெரிய தற்கூரி மாதிரி படம் ஓடுறதுக்காக ஜெயலலிதா அம்மா காலிலையும் கலைஞர் ஐயா காலிலையும் எடப்பாடி ஐயா காலிலையும் பயந்து விழுந்துனால ஒவ்வொரு சினிமாவும் ஓட வச்சான். அந்த மாதிரி பைதா மொழி நினைச்ச என் தலைவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யார தொட்டு இருக்கே? என் தலைவரை தொட்டவரை நாங்க சும்மா விட்டது இல்ல. உனக்கு அறிவுகள் ஆரம்பம். மரியாதையாக தலைவரிடமும் தலைவர் ரசிகர்களிடம் நீ மன்னிப்பு கேட்கல.
கோயம்புத்தூர் உன் பெரிய தற்கொலை எப்ப வந்தாலும் என்னோட காலடி செருப்பு உன் மூஞ்சிக்கு போகும். மன்னிப்பு யார பத்தியா பேசிட்டு? நான் ஆளுதான் நல்லா வளர்ந்திருக்கேன், ஆனா எனக்கு மூளை வளரல. இப்போ ரஜினிகாந்த் சார் ரொம்ப இழுத்து விட்டாச்சு. இப்போ தளபதி விஜய் அவர்கள் 100% தோற்கிறது உறுதி. அதுக்கு முக்கிய காரணமே நானா தான் இருப்பேன். உன் வாய் மயிர மூடிட்டு இருக்க மாட்டியாடா? உன்னாலதான்டா எல்லாரும் என்ன செருப்பால அடிக்க போறாங்க. மனக்குதி மண்டையா. பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவனே நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கேன். என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் சேவேன், சொல்லாததையும் சேவேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, 1000 தொழில் இருக்கு. அதுக்கு இந்த புனிதமான அரசியலை பயன்படுத்தாதீங்க. கணவர் கூட விட்டுருங்க, குழந்தைக்கு மிஞ்சின விஜய் பிடிக்குமா? சரி, இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு வேளை உங்களை கூப்பிட்டு பாரதி இங்க வாங்க, ஏதாவது பேசணுமா, ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களான்னு கேட்டா என்ன பேசியிருப்பீங்க? கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து. சரிப்பா, வீட்டுக்கு வா, செல்ஃபி எடுக்க முடியாம பண்ணிடுறேன். எங்க வேலையெல்லாம் விட்டு தளபதி வார்த்தைக்காக களத்துல போராட வந்திருக்கோம். சொல்லுங்க, நீங்க என்ன வேலை செய்யறீங்க? நான் வீட்டுல சும்மா தான் இருக்கேன். எங்க அண்ணன் மூஞ்சி பார்த்தாவே போதும், முடிஞ்சு போச்சாங்க எல்லாமே. எல்லாம் எவனுமே ஜெயிக்க முடியாது, விஜய் தான் ஜெயிக்கலாம் சேர்த்துறேன் நான். அதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்லை. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. நீலா உயிரோட கெட்ட பொண்டாட்டி பிள்ளைங்க ஓட்டல விட்டுருக்க, அவ்வளவு குட்டாளையுத இல்ல அவட்ட இருக்குதான்ல இவட்ட இருக்கு. இல்ல கிரிசார் ஓட்டல தண்ணிச்சு ரோட படுத்து கிடக்கா. இப்ப ஒன்னே லவ் பண்ணுதா? உனக்கு எதுவும் மந்திரம் போட்டால? அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன்? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நமக்கு எப்பவுமே நம்மள நம்பி வர்றவங்கள அரவணைச்சு தானே பழக்கம். அதனால நம்மள நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். இல்ல, இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம், ஆனா எதுவுமே இல்ல. ஆனா இந்த வீடியோ எடிட் பண்ண மட்டும் தளபதி விஜய் கையில மாட்டினா கிருஷா கிட்ட கூட்டு போய் விட்டு பொலன்னு பொலந்து விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தெரியும்? நம்ம தளபதி விஜய் சின்ன பசங்க எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த டைலாக் சொல்லிருப்பாரு. சின்ன பசங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. அத யாருமே தெரியாத ஒருத்தர் எப்படி எடிட் பண்ணி கலாச்சு விட்டுருக்கான்னு கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். ஓம் சக்தி பராசக்தி எமவனுக்கு திரிஷாதா சிக்தின்னு. தீய சக்தி திமுக ஆட்சி மறையட்டும், தூய சக்தி டிவிக்கு ஆட்சி. ஏய், இது சினிமா இல்லடா, இது தமிழ்நாடு அரசியல். திரையில 10 பேர் அடிச்சா ஹீரோ ஆகலாம், ஆனா அரசியல்ல ஒரு முடிவை எடுக்க 10 புத்தி வேண்டும். திமுகவை அழிக்கணும், திமுக ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கயா. அழியலாம் அப்புறம் மக்கள் பாத்துக்கிறாங்க. மக்கள் அழியாம இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்க முதல்ல யோசிக்க முதல்ல. அப்படி கேளுங்க, அழி வரட்டும். எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக சொன்ன பூராமே காணாமடா, கண்டாளுங்களா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்ப வந்து பாக்கிறேன் எவன் சொல்றானோ அவன் ஆளை காணாம். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். திமுக அழிக்கணும், எப்படி முடியும் அழிக்கிறதுக்கு? எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிக்குது, பெரிய வரலாற்று படைச்சு போய் நிக்குது. திமுகங்கிறது ஒரு சாதாரண சாம்ராஜ்யமா அது. அதை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது. 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம், யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலை பாத்துக்கிறோம். தங்கச்சி சொல்ற ஓகே ஃபைன், எப்படி பொண்டாட்டியா இருக்க முடியும்? இங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு சங்கீதா, இன்னொன்னு த்ரிஷா. 4 மந்திரிங்க எல்லாம் வந்தாங்களா, அவங்க எல்லாம் மஞ்சால சாவாச்சாங்க. அவங்க எல்லாம் எம்மா 10 இருந்த வந்தாங்க, எம்மா 10 ஓட்டு கேட்டாங்க. மக்கள் எல்லாம் சாவ அடிக்கிறதுக்கு வர்றது வந்தால் யாரு? விஜயா என்னடி அவனுக்கு 10 காலு 10 கை அடிக்குது, அதை பாக்கிறதுக்கு வர்றீங்க வெறியா இருந்தவங்களா? வெறியா போய் என்ன வாரி கொடுக்குறாங்கன்னு போனீங்க. எல்லாம் மஞ்சாலாம் சாவது, நம்ம பிறக்கிறோம் சாவறோம், அது கடவுள் நீதி. இப்படி கூட்டத்தெல்லாம் போய் சாவ சொல்லி உங்களை சொன்னாங்க, இது கட்ட நாய்ங்களா?
2026 போது கண்டிப்பா நான் ஓட்டு போடணும்னு நினைச்சது விஜய் டிவிகே போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்துச்சு. சரி நம்ம தொகுதியில எப்படி நிக்கிறாங்க ஆளுங்களை பொறுத்து நம்ம போடணும் அப்படின்னு. ஆனா இப்ப நடக்கிற இஷ்யூ பாத்தீங்கன்னா அவர் பெண்களுக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அவர் ஃபேமிலிக்கு அவரால் பாதுகாப்பு கொடுக்க முடியல. ஒரு மேரிடான உமனா நான் யோசிக்கிறது என்னன்னா அவங்க ஒய்ஃப்கான அவங்கள நம்பி வந்தவங்களே அவரால் காப்பாற்ற முடியல. ஒரு தீப்பெட்டியால என் லைஃபே மாறிச்சிட்டுப்பா. நானும் இந்த தீப்பெட்டி விவகாரத்தை பத்தி கேள்விப்பட்டேன். ஐசி தலையிட்டு பிரச்சனை தீர்த்து வைக்காம பார்த்தேன். பொம்பளையா இருந்தா தீர்த்து வச்சிருப்பேன். நான் ஆம்பளையா போயிட்டு தெரியுமா போக தியாகம் பண்ண பத்தி கேஸ் இல்ல எல்லாம் ஒன்னாலதான். சந்தோஷமா நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவரெல்லாம் வரமாட்டாரியா, அவரே வரல இவருங்க வர போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோஷியம் சொன்னாங்க. நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். அத்தலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு யாரும் முறைக்கிற முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற முறைக்கிற சீனியரை மச்சான் செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் கண்ட்ரோல் வேற கொண்டு வந்திருக்கான் மச்சான். நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன். சும்மா போடாதே. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இந்த எலெக்ஷன்ல நான் தோத்து போகிற மாதிரி கனவு வருது. அது நடக்க கூடாது. அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன ஜெயிக்க வைக்கணும். அது முடியாது. ஏன் முடியாது? அது உனக்கு சொல்ல முடியாது சார். உச்சத்தவதற்கு வந்திருக்கேன். நான் எதுக்கு வந்த? நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல சார், நம்ம என்ன பண்றதுதான் முக்கியம். அப்போ என்ன ஜெயிக்க வைங்க. மூடிட்டு உட்காருங்க. மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் பேசுறதை தவிர புதுசா வந்த கட்சி எதையுமே பேசக்கூடாது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் கூட வம்பு வளர்க்குது. சார் நான் சொல்றதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டே வந்தேன். உன் தகுதிக்கு நீ எவ்வளவு சதவீதம் ஓட்டு எதிர்பார்க்கிறேன்? 45%. சூப்பர் ஸ்டார் எட்ட பஞ்சாயத்து. இந்த பதவி யாருக்குன்னா டிவி கேவல இருக்கிற அந்த வளர்ந்து கட்டம் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பாடு ஆதவர்ஜுனா, அந்த நாய் பையனுக்கு தான், அந்த நாய்க்கு தான் அந்த பதிவு. எல்லாம் பச்சா பையன். எங்க தலைவர் தென்னை பிடிச்சி நடக்கும்போது எதையோ பிடிச்சி நடந்த கதை நீ பேசிட்டு இருக்க தெரியுதா? டே பாடூஸ், டே ஆதவர்ஜுன், இதையும் அதையும் கொஞ்சம் மூடிட்டு ஒழுங்கா உன் வேலையை பாரு தெரியுதா? காக்கா கலைவன பிரச்சனை பண்ணிருக்க. நடந்தது என்னன்னு ஊருக்கே தெரியும். உனக்கும் ரஜினி ஃபேன்ஸ்க்கும் ஆகாது. இதுல ஒரு 10% ஓட்ட கம்மி பண்ணா மிச்சம் எவ்வளவு இருக்கு? 35% இருக்கு. அப்புறம் அஜித் ஃபேன்ஸுக்கும் ஊ ஃபேன்ஸுக்கும் வாய்க்கா தகராறு, அடிதடி, சண்டை, பேனர் கிளிக்கிறதுன்னு எதிரியாவே மாத்தி வச்சிருக்கிறல்ல. என் தலைவர் ரேஸுக்கு போயிருக்கான். அதை வச்சுக்கிட்டு இந்த சாதாரண சில்லண்டி பாய்ஸ் வந்து இந்த என் கொடி அந்த கொடின்னு போட்டேன்னு வச்சுக்கேன், செருப்பு பிஞ்சிருமுடா அவனுக்கு. அந்த எனக்கு என்ன போறாப்ல, நீ அவனை வச்சு அரசியல் பண்ணாத. ஆம்பளை எல்லாம் ஜெயிச்சு பாரு, ஓப்பரா ஒத்துக்கிறேன். ஆம்பளை எல்லாம் ஜெயிச்சு பாத்துக்க, புரியுதா? என் தலைவர் உள்ள இருக்காத. எல்லாருமே அனைத்து கட்சியில இருக்கும். நான் அவர் இழுக்கவே இல்ல. இதை பதிவு பண்ணிக்கங்க, எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். இதை சொன்னே சொல்லுங்க. சும்மா வந்துகிட்டு இந்த சப்போர்ட் பண்ணிட்டாரு, தலை சப்போர்ட் பண்ணிட்டாரு. நீ ஆம்பளை நின்றுச்சவி எங்களை இழுக்காத. அஜித் ரசிகன் நிறைய பேர் இருக்கான். அஜித் ரசிகன் ஒவ்வொரு கட்சியில இருக்கான், புரியுதா? நல்லது செஞ்சு வா. இப்ப உனக்கு விழுந்த அடி உன் தலைவனுக்கு விழும். கொஞ்சம் சிறப்பிக்க கூடாது. உங்களுக்கு தாதாங்கிற நினைப்பு. போங்க, கனிவா அமைதியா பணிவா இருங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 10% ஓட்டு கம்மி பண்ணு. அப்புறம் சூர்யா ஃபேன்சி, எஸ்கே ஃபேன்சி, மத்த ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் அம்புலத்து வச்சிருக்கல, இதுக்கு ஒரு 5% கம்மி பண்ணு. பராசக்தி பானிபூரின்னு சொல்லி தெரியானுங்க. அவனை கொஞ்சம் பானிபூரி சாப்பிட்டு ஓரமா உட்கார சொல்லுங்க. எலெக்ஷனும் நாங்க தான், கலெக்ஷனும் நாங்க தான். அவங்களுக்கு கலெக்ஷன் வேணும்னா முன்னாடியே வச்சுக்கினா அவங்களுக்கு நல்லது. துப்பாக்கி கொடுத்து நம்மளே பாக்குறாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. தளபதி பிள்ளைங்க விஜய் 20% இருக்கு. அப்புறம் கரூர் சம்பவத்துல நீ பேக் அடிச்சது, தற்குதிரமா பேசினது, திமுக அதிமுக என்டிகேன்னு எல்லாருக்கிட்டையும் வம்பளத்து வச்சிருக்கிறியே, அந்த கணக்குல ஒரு 15% கழிச்சிரு. 5% இருக்கு. இந்த 5% ஓட்டும் உனக்கு விழாது. ஏன்னா அவனுங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான உரிமையே இல்ல. அண்ணா பேர்ல கட்சியை வச்சுக்கிட்டு, அண்ணா அசிங்கப்படுத்தின கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு, இப்ப எவ்வளவு குட்டி குஞ்சானுக்கெல்லாம் காலை நக்கிட்டு திரியிறியா? சோத்துல உப்பு தான் போட்டு தின்றியா? No, I prefer கௌமுத்ரா. கோமுத்ரா. அத கிதுக்கு புந்த அதிமையின் உடம்பு ரத்தம் எதுக்கு பண்ண வந்தா நானு அப்படி பார்த்த என் கட்சி மானத்தை ஏண்டா வாங்குத?
பனையூருக்கும் பெரம்பூருக்கும் ரொம்ப தூரமே சார். எந்த நம்பிக்கையில நீங்க பெரம்பூர் நிக்கிறேன்னு சொன்னீங்க? பனையூர் இங்க இருக்கு, பெரம்பூர் எங்கேயோ இருக்கு. அதனால இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்க பெரம்பூரை அப்படியே அலேகா தூக்கிட்டு வந்து பனையூர் பக்கத்துல ஷிஃப்ட் பண்ணி வச்சோம்னா மக்களை தேடி நான் பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை என்னையும் தேடி பிரச்சாரத்துக்கு வருவாங்க. எப்படி ஐடியா? எங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து லைட் மியூசிக் சிங்கர்ஸா வந்தாங்க. ஹைதராபாத்ல இருந்து கிளம்பி என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழே சரியா தெரியாது. விஜய் அவர்களின் தந்தை என்னடானா எனக்கு தமிழே தெரியாதுன்றாரு. தாயார் என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பா ஹைதராபாத்ல இருந்து வந்தாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல விஜய் தமிழர்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும்? அவருமே பிற மொழியாளர். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு இருக்கிற வெள்ளைங்கிலி மலையில மானம் கட்ட அயோக்கிய பள்ளி குழப்பத்தை புழுத்த வழி மாடு கல்லுக்கு குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க. 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன் இந்த பாக்குறீங்க? யார மூத்திரத்தை குடிக்க சொல்ற? உன்னதான் குடிக்க சொல்றேன். பட்டு படாமலும் பேசுற. என்னடா வேடிக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற உங்க பொண்ணு டிகிரி முடிச்சிருக்காங்களா, பட்டம் கொடுக்குறாங்களா, பேரண்ட்ஸ்லாம் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களை இட்டுன்னு வந்துருவேன். அதெல்லாம் முடியாது, கிளம்பு. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? தலைவரே, உங்க பையன் ஏதோ படம் எடுக்கிறாரா, அதுக்கு இன்னைக்கு தான் பூஜை போடலாங்களா, உங்களை கூப்பிட்டாரு. நாம போலாமா தலைவரே? நான் வரல, கிளம்பு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. தலைவரே, உங்க அப்பா அம்மாவுக்கு 80வது கல்யாணமா? வாங்க தலைவரே, போயிட்டு வரலாம். இந்த மாதிரி விஷயத்துல நான் வரவே மாட்டேன். தயவு செஞ்சு இங்க கிளம்பு. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. லாட்ரி இன்னாயா மூசா நாய் இசிக்கு ஏதோ பிறந்த நாள்னு போன் பண்ணி சொல்லுது. இது எப்படியா நான் போய் தலைவர்கிட்ட சொல்லுவேன்? புசி, அவர் வராரோ வரலையோ, உன் கடமைக்கு நீ போய் சொல்ல வேண்டியதை சொல்லிடு. இதுக்கு மேல நம்ம கம்முன்னு இருந்தா கதை கந்தலாயிடும். காலத்துல இறங்கிட்ட வேண்டியதான். என்னையா சொல்லு தலைவரே, மூணுஷா நாய்க்கு பிறந்த நாளா தலைவரே? என்னது? இசிக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? இதான் நீ முதல்ல என்ன சொல்லிருக்கணும். வாயா டக்குனு போயிடலாம். வா. அட பாதி என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. டேய் லூசாடா நீ. ஆமா, நீ லூசு நினைச்சா நான் லூசுடா. அஜித் சார் ஃபேன்ஸ் ஆல்ரெடி அவுட், சூர்யா சார் ஃபேன்ஸ் ஆல்ரெடி அவுட், சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் ஆல்ரெடி அவுட். இவங்க எல்லா ஃபேன்ஸும் தாவேக ஓட்டு போட மாட்டாங்க. அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? அப்போ இப்பயே நீ இப்படி பேசுறேன்னா பதவி வந்துட்டா எவ்வளவு பேசுவ நீ? ஆமா, நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணேன்? நீ மேற்கொண்டு ஏலட்டி எலும்பு சம்பளத்தை புழிஞ்சு செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே, அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? அண்ணா சும்மா ஜாலிக்கு பண்ண. இந்திய நாட்டு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய நாட்டு ஆளும் கட்சியினருக்கும் புதிய பழைய எதிர்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க 26ல பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே உறுதியாக அந்த புன்னகையுடன் மதிப்புரிய என்னுடைய நண்பர் தமிழக முதலமைச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.